அதிமுக சார்பில் அம்மாவுடைய இந்த அறிக்கையை என்ன சொல்கிறீங்க? நான் கொஞ்சம் தான் சொன்னேன், நீங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு கண்ணை இமை காப்பது போல ஒரு தாயாக, தாதியாக, சகோதரியாக எல்லாமுமாக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளில் எல்லாம் உடனிருந்து அவர்களுடைய பயணத்தோடு அவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு முக்கியமான செய்தி என்று பார்த்தால், அம்மா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அவர்கள் அம்மா அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் உடனிருந்து அவங்க பயணம் செய்திருக்கிறார்கள் என்கிற போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள், மறைந்த தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அபிமானிகள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் தலைநிமிர்ந்து நடைபோட வேண்டும், இந்த மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகம் ஒன்றுபட்டு ஒரு நல்ல நிலையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலையை அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பல்வேறு வரிகளிலே சொல்லியிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக நான் சொல்லுவது என்னவென்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள், இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை தலைமை பொறுப்பிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்கள் அனைவரும் ஒன்றை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்தியாவின் 3ஆம் பெரிய கட்சியாக தூக்கி நிலைநிறுத்தியவர்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய நம்பிக்கையை பெற்றவர் என்று சொன்னால், அம்மா அவர்கள் வைத்த நம்பிக்கைக்காக, அந்த ஒற்றை வரிக்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நிச்சயமாக இந்த அரசியலிலே வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் கண்டால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம். கட்சியினுடைய தனிப்பட்ட நலன்களை தாண்டி தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அது நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தால்தான் அது நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்பதை தமிழ்நாடு முழுவ இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும், இன்னும் பொதுத்தளத்திலேருந்து இருந்து அம்மாவை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், புத்திஜீவிகள் எல்லோரும் எடுத்து சொல்லக்கூடியது, நீங்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று. ஏதோ பொதுத்தளத்தில் பேசக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, அம்மா அமைதியாக இருக்காங்க, அம்மா அமைதியாக இருக்காங்கன்னு. இந்த அமைதிக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய கடின உழைப்பும், அம்மா அவர்களுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அர்ப்பணிப்பும், அவங்க செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையினுடைய தன்மையை நம்ம பொது வெளியில் பேச முடியாத அளவிற்கு மிக நுணுக்கமாக பொறுப்புணர்ச்சியோடு ரொம்ப நுணுக்கமான வேலைகளை செய்து தன்னுடைய நிலையை வலிமைப்படுத்தி கொண்டு கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வேலைகளை அவங்க மிக நிதானமாக பொறுப்புணர்ச்சியோட அடக்கமாக, நிறைகுடம் ததும்பாது என்று சொல்வார்களே, அதே போல் அவ்வளவு சுமைகளையும் நெருக்கடிகளையும் இந்த அறிக்கையில் கூட சொல்லியிருக்கிறாங்க. நான் எல்லா விதமான கஷ்டங்களையும் என்னுடைய சிறு வயதிலேயே நான் பார்த்து விட்டேன், எனக்கு யார் மீதும் எந்த கோபமும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான வரிகள். இது ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தலைமை பண்பிற்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு நாம் பிரிந்து கிடக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் நிர்வாகிகளும் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த மாதிரியான எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களை எதுவுமே நாம் வைப்பதில்லை. நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய வளர்ப்பு, வார்ப்பு, என்னை போன்றவர்கள் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற பொழுது யாரையும் எதிர்மறையாக, மோசமாக, கண்ணியக்குறைவாக பேசுகின்ற அந்த பழக்கத்திற்குள் நாம் இல்லை. எனக்கு நம் கழகத்தினர் யார் மீதும் எவ்வித கோபமோ வருத்தமோ இல்லை. நான் இதைவிட கடினமான சூழ்நிலைகளெல்லாம் எனது சிறு வயதிலே கடந்து வந்து விட்டேன் சொல்கிறேன். அழகாக கூட்டிட்டு காட்டுறேன். அதே மாதிரி எந்த சுயநலமும் இல்லை, மக்கள் நலம், இந்த கட்சியினுடைய நலன், இதுதான் நான் முக்கியமாக பார்க்கிறேன். எனக்கு கழகம்தான் குடும்பம். அதை விட முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, என்னை ஒரு சிறிய வட்டத்திற்குள் யாரும் அடைத்து விட முடியாது என்பது ஒரு கனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் நிறைய அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது. பல்வேறு தரப்பான விமர்சனங்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள், அவர்களை ஒரு வட்டத்துக்குள் அடைப்பதற்கான முயற்சிகள்,
அதாவது சோஷியல் மீடியாவில் மட்டுமே வந்து களம் காணக்கூடிய சாதாரண சாமானியர்கள் வைக்கக்கூடிய ரொம்ப நகைப்புக்குரிய கருத்துக்கள்லாம் இருக்குது. அம்மா அவருக்கே ஐடியா சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கே வந்து திட்டங்கள் தீட்டுவதற்கு உறுதுணையாக இருந்து அதுக்கு வடிவம் கொடுத்து செயல்படுத்தியவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். சின்னம்மா அவர்களுக்கே வந்து நடவடிக்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய பல கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யக்கூடிய பல்வேறு நபர்களை பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வர்றது என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவி இவ்வளோ நாள் அவங்க வந்து பேட்டியில் சொல்லி கொண்டிருந்தார்கள், சின்ன சின்ன பதிவில் சொல்லி கொண்டிருந்தார்கள். இதில் முக்கியமாக மிக மிக காத்திரமாக மிக மிக வலிமையான ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பது என்னவென்றால், நான் கழகம் வெற்றி பெற வேண்டும், என்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அமைதி காத்தேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்று வரை வெற்றி பெற முடியாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதனை இனிமேல் இப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது நம் இருவரும் தலைவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக சொல்றாங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் யாராவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் இழைக்க வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த வேண்டுகோளை, இந்த அறிவிப்பை, அவர்கள் இந்த இணைவுக்கான அறைகூவலை விடுத்திருக்கிறார்களே, இதை நிச்சயமாக மதித்து முன்வர வேண்டும். அதற்கான காலம் கனிந்து விட்ட காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக இந்த அறிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இனி நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை, நிர்வாகிகள் வரை அனைவரும் மகிழ்ச்சி பெற்று தலை நிமிர்ந்து இந்த நாட்டில் நம்ம மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரப்போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நடைபோடுவதற்கான வேலைகளை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கிறது. இளந்தமிழ் சார், இப்போது அவருடைய பாயிண்டில் எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தைகளாக குறிப்பிட்றாங்க. ஊரு ரெண்டு பெட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ரொம்ப அழகான வரிகள் இது. அது எந்த கூத்தாடிகள் கொண்டாட்டம், யார் ஊர் ரெண்டு விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை அவர் வைக்கின்றார். அதில் பரிவு இருக்கிறது, கனிவு இருக்கிறது, வேண்டுகோளும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை முறை வாய்ப்புகள் கொடுத்தும் அத்தனை முறை தோல்வியை தழியும் இது ஒரு அபாயகரமான நிலை அல்லவா? நான் இதை மேலும் அனுமதித்தால் என்னை உருவாக்கி எனது ஆசான்களான அம்மா மற்றும் தலைவருக்கு நான் செய்கிற துரோகம் அல்லவா? இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது போல் இது அவங்க ஒரு பரிவாக, சுட்டிக்காட்டலாக, கருத்துரையாக சொன்னதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த தேதியில் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் நான் மிக 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 முக்கியமாக பார்க்கறது வந்து, இனியும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அப்படி செய்தால் தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்பது, இது வந்து ஒரு பிரகடனம், ஒரு ப்ரொக்ளமேஷன் செய்திருக்கிறார்கள். தட்ஸ் இட். எஸ், நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் என்று நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தேன். கருத்து வேறுபாடுகளோடு பல்வேறு பிரிவினைகள் இருந்தது. ஒன்றிணைப்பதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டு வந்தேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்ன இனிமே தன்னுடைய நடவடிக்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், கழகம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த இயக்கமாக பழைய பெருமையோடு அந்த ஒரு தலைநிமிர்வோடு நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் தனிப்பட்ட முறையில் நான் யோசிக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது இவ்வளோ நாள் வந்து அவங்க செய்தியாளர்களிடம் சந்திக்கும்போது பேசக்கூடிய நேரத்தில் தான் ஒன்றுபட வேண்டும் என்ற விஷயம். நான் வந்து அதாவது ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் என்கின்ற அந்த முழக்கத்தை வந்து அவங்க நீண்ட நெடுங்காலமாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இனியும் இதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது தான் இதில் வந்து நான் வந்து ஒரு மிக முக்கியமான லைனாக நான் பார்க்குறேன். எனவே இது வந்து அடுத்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதை உண்மையான, நான் முதல்ல குறிப்பிட்டது போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆளுமையை, அவர்களுடைய திறமையை, அர்ப்பணிப்பை, உழைப்பை புரிந்து கொண்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் நிச்சயமாக இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு, அது அவர்களுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் அது, கழகம் இனி வெற்றி நடை போடுவதற்கான செயல் திட்டத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் உடனடியாகவே அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டும் விதமாகத்தான் இந்த அறிக்கை இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடுகள் முட்டி கொண்டால்
ரத்தம் குடிக்கும் அது முட்டிக்கிட்டோம், நம்ம ரத்தம் குடிப்போம் என்று காத்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இதை விட எப்படி நீங்க புரிய வைக்க முடியும்? எத்தனை பழமொழி. இப்ப நாம் ஆடுகள் மோதி கொள்ளட்டும் என்று வேடிக்கை பார்க்கறாங்க, ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன. இதுல ஒரு பன்முகத்தன்மை இருக்கு. இது ஒரு சிங்குலாரிட்டியா சொல்ல முடியாது, புளூரலிசம். பல முனைகளிலும் இவங்க இப்படி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கை ஓசை தராது. அடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை, பழமொழிகளை அடுக்கடுக்கா சுட்டி காட்டி இருக்கும்போது ஒரு தாயை போல, ஒரு ஆசிரியரை போல புத்தி சொல்லுகின்ற ஒரு ரொம்ப தன்மையான பாங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். அவங்களுடைய ஆளுமை பண்பு இதில் பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருப்பது இது நம்முடைய இருபெரும் தலைவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இருபெரும் தலைவர்கள்னு சொன்னால் அவர்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும், மக்களிடம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு, மக்கள் இந்த இருபெரும் தலைவர்கள் மீது வைத்திருந்த ஈர்ப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த இயக்கம் அந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டி காத்தி உயர்த்தி நிறுத்திய அந்த இயக்கம் இன்றைக்கு பாழ்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பின்னாடி அணிவகுத்து இந்த இயக்கத்தை மீண்டும் பழைய அந்த பெருமைக்கும் வெற்றிக்கும் அந்த பாதைக்கும் விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதில் அவங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய மொத்த சாராம்சம். இன்னும் வரி வரியா நம்ம படிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம், இன்னும் பேசணும். நீங்கள் அதுக்குள்ள பண்ணுங்க. இளந்தமிழ் சார், அதிமுகவுடைய பிரதிநிதியாக நீங்கள் இங்கே பேச வந்திருக்கீங்க. இப்போ இந்த அறிக்கை அறிவுசார் தளத்திற்கும் சிந்தனாவாதிகளுக்கும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள நல்ல உள்ளங்களுக்கும் அழகான பாடம். உண்மையிலே நான் ஒரு கற்பனை அல்ல, நடக்க போகிற விவகாரம். சின்னம்மா அவர்கள் அதிமுகவின் பொறுப்பில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மேடை ஏறியவுடன் இந்த பெர்செப்ஷன் எப்படி மாறப்போம்? இது ஒரு கற்பனை அல்ல, இது என்ன உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் அந்த கடந்த சுற்றில் இருந்த ஒரு சின்ன 2 பதில் மட்டும் சொல்லணும். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சொல்லுங்கள், அவர் ஒரு திராவிட இயக்கத்தை தலைமை தாங்கி மிக வெற்றிகரமாக, பிற திராவிட இயக்கங்களை காட்டிலும் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு போனாங்க. அப்படின்னா அம்மா அவர்களுடைய பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? அவர் தன்னை ஒரு மனித குலத்துக்கான தாயாக, தலைவராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள, வட்டத்துக்குள்ள, ஆனா இந்த சமூகத்துக்குள்ள நுழைப்பதற்கு இவர்கள் முயற்சி பண்ணாங்க. அதே விஷயம் இந்த உண்மையான திராவிட இயக்கம், உண்மையான திராவிட இயக்க செயல்பாடுகள் என்பது ஒரு நல்ல தலைமையை, மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைமையை அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று பார்த்து புறந்தள்ளாமல் அவர்களையும் உள்வாங்கி கொண்டு இந்த சமூகம் செழுமையடைய வேண்டும் என்று போகக்கூடிய ஒரு உன்னதமான நிலை தமிழ்நாட்டில் இருக்குது என்பது ஒன்று. அதே அம்மா அவர்களை எப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியாதோ, அதே தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை எந்த வட்டத்திலும் அடைக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எந்த ஜாதி மதத்திற்கும் அந்த வட்டத்துக்குள் அடங்காத ஒரு இயக்கம். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, இதய தெய்வம் அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, சின்னம்மா அவர்களும் தங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மதத்துக்கோ அந்த வட்டத்துக்குள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல், மாறாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும், அது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, விளிம்பு நிலையில் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தார், எல்லாருமே இந்த கட்சி, இந்த கழகம் எங்களுடைய கழகம் என்று தங்களை அதில் அடையாளப்படுத்தி கொள்வதும், இந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதய தெய்வம் அம்மா அவர்களும், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் தங்களுடைய தலைவர்கள் என்று ஒவ்வொரு பகுதியினரும் தங்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் பார்த்து கொண்டார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பெர்செப்ஷன் கேட்டீங்க, அதை நினைத்து பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு சிலிர்ப்பாக இருக்கிறது. இந்த இயக்கத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்ற இந்த பிரகடனம், திஸ் இஸ் அ ப்ரொக்ளமேஷன், இதுவரை பொறுத்திருந்தது போதும், நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, இது இந்த தலைவர்கள் செய்யக்கூடிய துரோகம். அந்த துரோகத்தை அம்மா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, நிச்சயமா. எனவே அவர்களுடைய இனி ஒவ்வொரு அடியும் அளந்து பார்த்து இந்த இயக்கத்தை மீண்டும் அதனுடைய பெருமையின் உச்சத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதுதான் நம்ம அப்படி நடக்கும்போது அந்த மேடையிலே அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு சிலிர்க்கிறது. இது நடக்க போகிறது. எனவே அம்மா அவர்களுடைய அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இது நடக்க போகிறது. அம்மா அவர்களை, புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை அனைவரும் தலைமையை ஏற்று பின்பற்றி வர வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக நான் நிறைவு செய்கிறேன்.